அண்ட் ஆஹா தமிழ் வந்து ஃப்ரம் டே ஒன் புது முயற்சிகளுக்கும் வித்தியாசமான கதைகளுக்கும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பேட்டகாளி ஒரு ஜல்லிக்கட்டு பேக்ட்ராப்பாக வச்ச ஒரு சீரீஸ், அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது டைரக்ட் பண்ணதும் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர் தான். ஸோ அதே மாதிரி ரத்த சாட்சி, அதுக்கப்புறம் உடன்பால், இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த வழியில் வந்து ஆஹா ஃபைண்ட் இஸ் அ நியூ இனிஷியேட்டிவ் பை ஆஹா தமிழ். மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம் லைஃப்பில். எதையுமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது. எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம், பட் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு நடுவில் பூக்கிற ஒரு சின்ன பூவை வந்து நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம், அதை கண்டுபிடிச்சிருப்போன்றது தெரியாது. பட் அந்த தண்டவாளங்களுக்கு நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும், ஒரு சின்ன ஊதா பூ இருக்கும். அது வந்து யாரை பற்றியும் கவலைப்படாமல் அது வந்து பூக்கும், அது மலரும், அதனுடைய டைமில் அது வந்து அதனுடைய விஷயத்தை பண்ணும். அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம தமிழ் ஃபிலிம் கம்யூனிட்டியில் நிறைய நல்ல படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது டெய்லி. பட் ஆஹாக்கு வந்து ரீச் அவுட் பண்ணுறவங்க, மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்ணுறதுக்கான வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி ரீச் அவுட் பண்ணணும், மெயில் பண்ணணுமா, இல்லை வந்து கால் பண்ணணுமா, யார் கால் பண்ணணும், அப்புறம் வந்து எஸ் வார்டு, ஏ வார்டு, டி வார்டு, இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது. இதில் நம்மளோட படம் எந்த மாடலில் போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே வந்து தங்கி போயிடுது. ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பித்த ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இது. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ப்ரொடியூசர் பசார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து காட்டின உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனது காரணம், பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்பொழுது ஒரு படம் எடுக்கப்பட்ட விதம், அதனுடைய ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு, பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். பட் இந்த விஷயத்தில் வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா. என்னன்னா, இவர் சொன்ன ஒரு பேரன் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு, சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு இதில் ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான், இவங்ககிட்ட போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாமல் அவன் கூட சேர்ந்து எல்லா ஹர்டில்ஸ், எல்லா விதமான டர்புலன்சஸ்லையும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. அது இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஸோ அதில் ஆஹா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் படமாக எடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரொடியூசர் பசார், ஜிகே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாத்தோட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, பாக்யராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறது. ஏன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், ஸ்க்ரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும். அவ்வளோ புதுமைகள் வந்து அதில் அவர் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த கான்டெக்ட்ல ஒன்று சொல்லணும்னா, அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவரில்லாத சித்திரங்கள், அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவராக இருந்து ஆஹா ஃபைண்ட் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் வி ஆர் டூயிங் திஸ் டுடே. அண்ட் ஐ விஷ் யூ கிரேட் திஸ் திங், பிகாஸ் இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்கிறத விட ஐ திங்க் இட்ஸ் அன் எக்ஸ்டென்ஷன் விச் ஹஸ் கம் ஃப்ரம் யோர் எண்ட். இப்போ சேரன் சார் ஆகட்டும், அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும், அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக வி ஆர் டூயிங் திஸ். அண்ட் இது வந்து எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவுடைய பொறுப்புன்றதை விட உங்கள் எல்லாருடைய பொறுப்பும் கூட தான். ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ இல்லை யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இதில் எத்தனை பேர் வந்து இதில் நிறைய பேர் நிச்சயமாக ஃபில்ம் மேக்கர்ஸாக இருப்பீங்க, ரைட்டர்ஸாக இருப்பீங்க. ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு விதையாக தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க, அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டு அஸ் அண்ட் வி வில் டெஃபினெட்லி புட் இட் ஆன் அவர் பிளாட்ஃபார்ம். Thank you so much for being here and I wish the entire team a great success. நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் because நான் தமிழ் fluency is very limited. But thank you again for being here, sir. Thank you so much. And to the press. You know, from the time AHA was launched in April 2022, we have been committed to bringing the most entertaining original stories to the viewer, to the Tamil viewer, be it Pettakali, Rathasachi, Sattur Railway Station, Maruti Nagar Police Station, and most recently, Veramari Office, which was a real big success story, which led us to do a season 2 as well. So, as an entertainment platform that is truly local, we have taken the next big initiative today in front of all of you to celebrate the vibrant Tamil community. So this is much bigger than a movie. This is much bigger than what we've just heard. It's about celebrating the vibrant Tamil community and provide a platform to aspiring filmmakers, right, and storytellers, creators to reach a global audience. So that's the vision of AHA Find.
It's an initiative to celebrate the community and to offer the most engaging content to a global audience, not just in India. And the first initiative from AHA Find is the movie Bioscope, which Kavita just spoke about. We've partnered with Producer Bazaar. Thank you again so much for being. They're a renowned marketplace for licensing, specializing in buying and selling of films, and it's been made by the acclaimed filmmaker Thiru Rajkumar Avargal. The music has been scored by Thiru Tajnoor. I would also like to thank GK, CEO of Producer Bazaar, and Thiru Vijay, co-founder of Producer Bazaar, for partnering with us, and we really look forward to bringing the Tamil audience across the world some really meaningful and entertaining content. Thank you very much for being part of this, the start of this new journey. Thank you again. It's really tough these days, and they are not really looking at money because everybody knows if they're taking for big films, you'll definitely make more money out of it. But leaving that aside, keeping the business angle aside, they're getting in, taking up the small films, encouraging the new creators. I think these the new creators who are starting up with small way are the people who are leading the next way, the next decade. So giving them a great platform, I think that's the need of the hour currently, because getting theaters are difficult. At least if there's a platform where you can show their creativity, their great storytelling concepts over here, I think great initiative, and thank you for listening us and taking up the Bioscope here and bringing this big, as you said, as Kavita said, for a big film getting this much press attention is, I think it's normal, but for a small film, I think it's a great initiative by AHA. Thank you. ராஜ்குமார் வந்து இந்த ஒரு புது முயற்சியை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நாங்களாம் தான் ஒரு ஐடியா கொடுத்தோம். ஒரு க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி நிறைய படங்களை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நான் யூஎஸில் இருக்கேன். சியாட்டர் தமிழ் சங்கத்துறை எக்ஸ் பிரசிடெண்ட் ராஜ்குமார் எனக்கு தெரியும். அவர் வந்து இருந்தார், நிறையா எல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. சரி, அவருடைய முயற்சிக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதவியாக இருக்க முடியுமே அப்படிங்கிறதுனால ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி நாங்கள் ஆரம்பித்து இந்த படத்தை ஆரம்பித்தோம். இந்த படத்தில் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், படம் கூட கஷ்டப்பட்டு எடுத்துடலாம், ஆனால் அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பெரிய பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இந்த படத்தில் வச்சுருப்பார். ஸோ அது வந்து உண்மை தான். இதில் சின்ன படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஆதரவு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த தியேட்டர்ஸ் கிடைக்கிறது, இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள், இது எல்லாம் வந்து கிடைச்சது அப்படின்னாக்கா இது போன்ற படங்கள் நிறைய வரும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது, எங்கள் கிட்டேயே இருக்குது யூஎஸில். அதை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதுக்கு வந்து ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இந்த பயோஸ்கோப்பை வந்து நம்ம சின்ன இதாக வச்சுருக்கோம். இது வந்து அவருடைய இவர் ராஜ்குமார் பண்ண ஒரே ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னாக்கா, ப்ரொடியூசர் இல்லாமல் இவரே பண்ணது தான். அவர் ப்ரொடியூசர் வச்சு பண்ணியிருந்தாலும் இன்னொரு 25 படம் பண்ணியிருந்திருக்கலாம். அவர் அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ கதை எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து இவரே வந்து ஒரு படத்தை எடுத்து கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி, அந்த படத்தில் வர கதை அவருடைய கதை தான் அது. அதனால் வந்து முயற்சிகளில் இன்றைக்கி தான் வந்து 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸோடைய உரிமையாளர்கள் இது எல்லாமே இருக்கிறீங்க. இதை எல்லாமே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ஒரு நல்ல ஆதரவு கொடுத்து அவரை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படம் நல்ல வாய்ப்பும் நல்ல ஒரு சக்ஸஸாக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த அழகான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி. அதே மாதிரி ப்ரொடியூசர் பஜாரும் அதை சேர்ந்து பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லணும். இது ஒரு கொஞ்ச நாளாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம், கொஞ்ச நாள் ஆயிடுச்சு முடிச்சு. அதில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு விஷயங்கள். இந்த உண்மையாகவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு. எந்த ஜேனரில் போகிறதுன்ட்டு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருந்தது. ஒரு லவ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பட்டு இந்த இதுக்கு பண்ணுறதுக்கு எந்த இதுவுமே இப்படி பண்ணால் அது மிகையாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது, இந்த மாதிரி அந்த விதத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்தது தான் கடைசியாக வந்த அவுட்புட். ஸோ ராஜ்குமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும். அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நானும் நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பேன், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்ட்டுன்னு. அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து இது முடிக்கும் பார்க்காத விஷயமா தான் நான் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்த உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்னை அறியாமையே கண்ணீர் தண்ணி வந்துடுச்சு. அந்த மாதிரி அந்த 2-3 இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி காமெடியும் சரி, நிறையா சீன் எடுத்துட்டார் இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில். இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இது கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன்.
தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வந்து ப்ரொடியூசர் பஜார்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றதே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டை டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணுறோன்றதை சொல்லிடுறோம். ஸோ இது வந்து ஒரு திரைப்படங்களுக்கான திரைப்பட வர்த்தக எப்படி வந்து ஒரு மூவியை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் மூவி ரைட்ஸ் சேல்ஸ் அண்ட் அக்வயரிங் அப்படின்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். இது ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் இதை பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அது பற்றின ஒரு டிஸ்கஷன் தனியாக, அது என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ராஜ்குமார் வந்து எனக்கு இயக்குனர் குழந்தை வேலப்பன் மூலமாக எங்ககிட்ட வந்துட்டு இந்த படத்தை வந்து எங்கிட்ட காமிச்சார். அண்டு நண்பன் குழந்தையும் வந்து இந்த படம் நீ கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னாரு. இந்த படம் பார்த்த உடனே டிஸ்டர்ப் பண்ணிச்சு இந்த படம். ஏன்னா வந்து என்னோட பேக்ரவுண்டும் வந்து நானும் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், ஃபெயிலியர்ஸ் பார்த்தாச்சு, சக்ஸஸும் பார்த்துருக்கேன். அப்படின்னும் போது அதோட பெயின் பாயிண்ட் என்னன்னு எனக்கு நல்லா உணர முடிஞ்சது. அது என்னோட ரிலேட் ஆகிட்டேன் நான் பயங்கரமாக அந்த படத்தோட. அண்டு சில காரணங்களால் அப்போ என்னால் அதை தொடர முடியல, ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டோம். அண்ட் நாங்களும் மற்ற வேலைகளுக்குள்ளெல்லாம் போயிட்டோம். அப்புறம் சுற்றி அந்த ஜேர்னி வந்து எங்ககிட்டே மறுபடியும் வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இந்த ஜேர்னியை வந்து எப்படின்னா ஒரு இடத்துல இதுக்கான ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை ராஜ்குமார் நீங்கள் வெளியே வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டும் அவருக்கு பண்ணிட்டு தான் இருந்தேன் பேக் எண்டில். பட் ஒரு பாயிண்டில் வந்து என்ன நடந்துச்சுன்னா, சரி ஓகே இந்த படம் வந்து வந்துருச்சு, நம்ம எதனா ஒரு கணக்கில் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிஜமாக ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டுன்னு சொல்லுவேன் இந்த வருஷம் எங்களுக்கு 2024. ஸோ கவிதா அவங்கள நான் மீட் பண்ணேன். ஸோ அவங்கள மீட் பண்ண உடனே இதில் என்னென்னா, யாருமே இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனால் சத்தியமாக நான் அந்த ரிஸ்க் எடுத்தேன் அவங்கக்கிட்ட. நீங்கள் ஒரு படம் பார்க்கணும், இந்த படத்தை நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. நீங்கள் இந்த படத்தை பார்த்து நேர்மையாக நீங்கள் திட்டினா கூட நான் வாங்கிக்கிறேன், ஆனால் ஒரு 2 மணி நேரம் எனக்காக நீங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு. சரி பார்க்கலாம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆச்சு, திரும்ப ஃபாலோ பண்ணேன். சரி அதுக்கப்புறம் சரி நான் வரேன் அப்படின்னாங்க. ஓகேங்க அப்படின்னு சொன்னோம், பேசி முடித்தோம். அதுக்கப்புறம் என்ன படம் அப்படின்னாங்க. இல்லை அது மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி இல்லைங்க நீங்கள் பேசாமல் விமியோ லிங்க் அனுப்பிடுங்களா பார்த்துடலான்னாங்க. அது அவங்க ராஜ்குமார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்தை எழுதி கொடுக்க சொன்னால் கூட எழுதி கொடுத்துருவாரு. அந்த விமியோ லிங்கை கேட்டு அவர்கிட்ட வாங்குறதுக்குள்ளே நாங்கள் செத்துருவோம். அது தரமாட்டார். சார் படம் சார் தேட்டரில் வந்து பார்க்கணும் சார், அப்போ தான் சார் அந்த ஃபீல் பயங்கரமாக இருக்கும், ப்ளீஸ் சார் அப்படின்னு. அப்புறம் இல்லைங்க நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நாளைக்கு ஷோனா இன்றைக்கி சாயந்தரம் கேட்குறாங்க, என்ன படம்னாச்சு சொல்லுங்கள், நான் டீமுக்கு சொல்லணும், என்ன ஏன் இப்படி படுத்துறீங்க அப்படின்னாங்க. இல்லை ப்ளீஸ் நம்பி வாங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு 2 hours அப்படின்னு. படம் பேர் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னாங்க. இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் விஜய் வேற என் கோஃபவுண்ட் பார்ட்னர் வேறு திட்டுறாரு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற. ஏன்னா இங்கே இருக்கிற பையர்ஸில் சென்சிபிளான பையர்ஸ் அவங்க தான். நம்ம அடுத்தடுத்து அவங்க கூட நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணணும், வந்து அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிடும், நீ ஏன் அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு இவர் ஹைதராபாத்லேருந்து என்ன திட்டிகிட்டு இருந்தார். இல்லை நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு சேலஞ்ச், இந்த ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவங்களும் வேறு வழி இல்லாமல் வந்தாங்க, வந்து உட்காந்தாங்க. ஷோ படம் போட்டோம், படம் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் எனக்கு வேர்த்து ஊற்றுது, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஏதோ இது ஏன் படம் அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ளே நான் தள்ளி விட்டார் இந்த ராஜ்குமார். சரிங்களா, இந்த பிரசவ வழியில் இருக்க மாதிரி இந்த ப்ரிவியூ ஷோ போட்டுட்டு வெளியே உட்காந்துருக்க ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற பெயின் தான் இன்னைக்கு எனக்கு இருந்துச்சு இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்ரிதிங் ஆஸ் நார்மல். அது வந்து சிரிச்சா போச்சு மாதிரி தான். உள்ளே வந்து அவர் வடிவேல் பாலாஜி அப்படி நின்று சிரிப்பு காட்டுற மாதிரி அந்த படம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க டீம் மொத்த பேரையும் பிளாஸ்ட் பண்ணி சிரிக்க வச்சிருச்சு. அதுலேயும் ஒருத்தர் இருந்தார், எந்த படத்துக்கும் ரியாக்ஷனே கொடுக்காத மாதிரி ஒருத்தர் இருந்தார். எனக்கு அவரை பார்த்து ஒரு பயம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சிருக்கிறீங்க நீங்கள். ஸோ அப்புறம் ஃபைனலாக படம் பார்த்து வெளியே வந்த உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், இந்த படத்தோட ஐடியா பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் லைட் கொடுத்தாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ்ஷாக நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு அதுலேயும் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அது ஜஸ்ட்டு இந்த படம் மட்டும் அப்படின்னு அவங்க நிறுத்தலை. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபைண்டுன்னு ஒரு கேட்டகரி கொண்டு வரலாம், அந்த கேட்டகரியில் இந்த மாதிரி கான்டென்ட், இந்த மாதிரி புதுசாக இருக்கிற கான்டென்ட்டை வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற அவங்களோட தாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் ஃபென்டாபுலஸ் விஷனரி ஐடியா கவிதா, அண்ட் கிரேட் அப்ளாஸ் டு யூ, அண்ட் ஷீ டிசர்வ்ஸ் அன் அப்ளாஸ். ஏன்னா வந்து இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மூவ் இல்லைன்னு எங்களால் உணர முடிஞ்சது. ஏன்னா இங்கே இருந்த டைரக்டர்ஸ் எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக், இந்த படம் பார்த்துட்டு இப்படி ஒரு படத்தை அக்வயர் பண்ணுறாங்களா, இப்படி ஒரு படத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ரவி சார், அண்டர் யுவர் லீடர்ஷிப் this is possible. I know like it is not possible unless until you foresee things. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணதுக்கு லைக் நான் மட்டும் இல்லை, என்டையர் கிரியேட்டர் கம்யூனிட்டியே வந்து they will definitely give you a big thanks for you for building up this type of a platform for creators.
தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய பயம் என்னன்னா, ராஜ்குமார் கிட்ட நான் இன்னைக்கு ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த சைடு இப்படி நடந்து வரும்போது எனக்கு தோணுச்சு, எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லைங்களா, ராஜ்குமார் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செஞ்சு பயோஸ்கோப் 2 எடுக்கிறேன்னு சொல்லிடாதீங்க சரிங்களா. இந்த படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணோன்னு ஒரு கண்டென்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு கண்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட்ல ரவி சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும், கவிதாவுக்கு ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும், எனக்கு ஒரு ரோல் கொடுக்கணும், அவருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும். ஸோ நம்ம நிக்கில் முருகன் சாருக்கும் நீங்க ஒரு ரோல் கொடுக்குற மாதிரி ஆயிடும். எல்லாரையும் நீங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த படத்தை நான் எப்படி வியாபாரத்துக்கு எடுத்துட்டு வந்தேன்னு ஒரு படத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க போதும். தாஜ்நூர் சொன்ன மாதிரி, உங்க கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நீங்க வேற வேற களங்களுக்கு பயணிக்கணும்ன்றது தான் வந்து என்னோட விருப்பமும் கூட. அந்த 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 ஒரு பாத்துக்கு நீங்க போகணுன்றது தான் என்னோட விருப்பமும் கூட. ஏன்னா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எங்களோட மார்க்கெட் பிளேஸ் வந்து எங்களோட ஐடியாலஜி வந்து வெரி சிம்பிள். எங்க மார்க்கெட் பிளேஸுக்கு ஒரு படம் வரும், அந்த படத்தோட ரைட்ஸை நாங்கள் அன்பண்டில் பண்ணுவோம், பையர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம், சேல்ஸ் பண்ணுவோம், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இவரோட படம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, இது கிட்டத்தட்ட எங்க படம் மாதிரி கன்வெர்ட் ஆன உடனே எங்க 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 டீம்ல ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பார்ட்னர், அவரு ஹைதராபாத்ல எப்படின்னா தேரன் செயின் ஆஃப் தியேட்டர்ஸ் அங்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷன்லாம் பார்த்தீங்கன்னா அல்லு அரவிந்த், மகேஷ் பாபு அந்த மாதிரி தாட்டில் இருந்துட்டு இந்த படத்தை நான் அவர்கிட்ட அனுப்பி இது மாதிரி ஒன்று பண்ணலாமான்னு கேட்டால் என்ன ரியாக்ஷன் வரும்னு யோசிச்சு பாருங்க என் நிலைமையை. ஃபர்ஸ்ட் நான் அவரை சமாளிக்கணும். அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா அடுத்து என்னோட மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்னோட சிஎஃப்ஓ பிரபு சரிங்களா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எல்லாம் கேட்பார், எல்லாம் கேட்டு எவ்வளோ காசு வரும் அப்படின்னுவாரு. இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. நான் வர இல்ல பிரபு இது ஒரு புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு அப்படியே டென்ஷன் ஆகி திரும்புவார் இந்த பக்கமா. திரும்பி இந்த புது இனிஷியேட்டிவ் பண்றதெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா இருக்கிற வேலையை செய்யறதுக்கு எங்க ஆள் இல்லை, நீ எதுக்கு இந்த வேலையை செய்யற அப்படின்னு அடுத்த டென்ஷன். அவரை நான் சமாளிக்கணும். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி இல்ல பிரபு அப்படின்னு சரி ஓகே ஏதோ பண்ணுங்க ஆனா வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் அவரை சமாளிக்கணும். அவரை சமாளிச்சதுக்கு அப்புறமா இந்த பக்கம் திருமணம்னு வச்சுக்கோங்களேன், எங்க ஆபரேஷன்ஸ்ல வெற்றின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதுக்கு மேல சரிங்களா. எனக்கு வந்து அவரோட ஒரே வேலை என்னன்னா, நான் வேலை செய்யாம பாத்துக்கிறது. அந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாருமா, நீ எதனா வேலை செஞ்சா டெட் பாடி நீ தான் மாதிரி, என்ன வேலை செய்யாம பாத்துக்கிறது அவரோட வேலை. இதை தாண்டி என் டீம்ல ஆன்போர்டிங்ல சுப்ரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன லூசுன்னே நினைச்சிட்டாங்க. அதாவது எதனா ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சினிமா சம்பந்தமா ஒரு கண்டென்ட் வருது, சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் வருதுன்னா அவங்க குடுகுடுன்னு ஓடியாந்து, சார் சினிமா மேக்கிங் பத்தி ஒரு படம் இருக்கு சார், நீங்க பாரு இது எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற அப்படின்னு நான் கேட்டா, இல்ல சார் உங்களுக்கு அந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு, அதான் சார் பயோஸ்கோப் நீங்க ரொம்ப நாளா ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இதை தாண்டி எங்கள் டீமில் அருண் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து என்னன்னா சேல்ஸு செல்லிங் இதெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவரும் லைசன்ஸ் பண்ணுறது எல்லாமே பெரிய படம் சரிங்களா. சின்ன படம்னாலே அப்படி அவன் ரியாக்ஷனை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும். ஸோ அவங்ககிட்ட சொல்லி இது மாதிரி கண்டென்ட்டுப்பா அப்படின்னா இப்படி தான் இந்த மாதிரி ஒரு செட்டப். எல்லாருமே வந்து என்னன்னா இட்ஸ் ஆல் லவ் அண்ட் கேர். இது எப்படின்னா வந்து பத்திரமான ஒரு ரூட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்றதான் அவங்களோட ஆசை. பட் இந்த பயோஸ்கோப்புன்ற படம் வந்து இவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணிச்சுன்றது தான் வந்து மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பேரை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லாரும் வந்து நிப்பாட்டியிருக்கோம் இந்த படத்தை. அண்டு இதுக்கப்புறமா இது உங்கள் கையில், நீங்கள் தான் வந்து இதை பிகரான ஆடியன்ஸ், லார்ஜரான ஆடியன்ஸுக்கு கொண்டு போனோம். இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது உண்மையாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஒரு 10 தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்றது தான் எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தோட டீசரும் ட்ரெய்லரும் கொடுத்த நம்பிக்கை அண்ட் இது வரைக்கும் வந்து படம் பார்த்து கொடுத்த ஃபீட்பேக்ஸில் இருந்து இந்த படம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 75 தேட்டர்கள் வரைக்கும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்திருக்கு. நீங்கள் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. எப்படி வந்து லப்பர் பந்து வந்து சிம்பிளாக வந்து சூப்பரான ஒரு இடத்துக்கு போய் லேண்ட் ஆச்சோ, அதே மாதிரி இந்த படம் ஜனவரி 3ஆம் தேதி தியேட்டரில் 75 தியேட்டரை தாண்டி இன்னும் அடிஷ்னலாக இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ஜேர்னியில் நீங்களும் எங்கள் கூட வரணுன்றதான் என்னோட விருப்பமும் ஆசையும். அண்ட் இதெல்லாம் தாண்டி கவிதா சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பாக்யராஜ் சார் வந்திருக்கிறது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்காக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி குரங்கு பெடல்னு ஒரு படம் ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணது நான் தான். அதோட டிசைனை வந்து நான் பாக்யராஜ் சார்கிட்ட காமிச்சேன். என்னது இது அப்படின்னாரு. அதான் சார் நம்ம சின்ன வயசில் சைக்கிள் உள்ள கால் விட்டு ஓட்டுவோமே சார், அதுதான் சார் நான் டைட்டிலாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு அந்த டிசைன் இப்படி பார்த்துட்டு அவர் சொன்ன ஃபீட்பேக் வந்து என்னென்னா, டிசைன் நல்லா இருக்கு ஆனால் எங்கே நீ சொன்ன விஷயம் அதில் இல்லையே அப்படின்னாரு. எனக்கு புரியலை முதல்ல, சார் என்ன சொன்னார் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த டிசைனில் வந்து என்ன குரங்கு பெடல் காலை உள்ளே விட்டு சைக்கிளை ஓட்டுவோன்னு சொல்கிற, ஆனால் அதில் வெறும் சைக்கிளை மட்டும் போட்டு வச்சிருக்கிற, கால் எங்கே அப்படின்னாரு. தான் கடைசியில் மண்டையில் இருக்க கொண்டையை வெட்டலைன்ற மாதிரி ஒரு கரெக்ஷன் எங்களுக்கு அது ஃபீல் ஆச்சு. எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு அவர் சார் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஆணி வேற வந்து சார் இருந்திருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து எங்களோட இருந்து இந்த பயணத்தில் இப்படி ஒரு நிகழ்வை வந்து நீங்கள் துவங்கி வச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமும் பெருமையும் இருக்குது.
ரொம்ப நன்றி. அண்ட் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது ஆஹா ஃபைண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரை இந்தியாவிலேயே யாருமே இப்படி ஒரு முயற்சி எடுத்ததில்லைன்றதை நான் அடித்து ஆணித்தரமாக சொல்லுவேன். யாருமே இப்படி பண்ணது கிடையாது, எந்த பிளாட்ஃபார்மும் இப்படி பண்ணது கிடையாது. ஏன்னா நாங்கள் வந்து குளோபலாக 150 பிளாட்ஃபார்ம்ஸோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? சேட்டலைட் நெட்ஒர்க்ஸு, பிளாட்ஃபார்ம்ஸு எல்லாரோடவும் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து கேட்குறது எல்லாமே ஸ்டார்காஸ்ட் படங்கள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே முதல் தடவை இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நடந்திருக்கு. அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். சார், வி ப்ராமிஸ் யூ சார், we will not let this down. We will take it for heights. Definitely we will take this for heights and we will bring new talents definitely for AHA. Thank you so much. The director of Bioscope Film, Mr. Sankeri Rajkumar avargal. நீங்கள் இந்த இப்போ படத்தில் பார்த்தப்போ வெங்காயம் படத்தில் எப்படி அந்த கல்யாண மண்டபத்தில் நிற்கும்போது நான் ஒரு எமோஷனலாக நின்னனோ அதே மாதிரி தான் நான் இந்த பயோஸ்கோப்பை முடிச்சுட்டு ஒரு எமோஷனலான மூமெண்ட்டில் நான் இப்போ நிற்கிறேன். ஏன்னா நம்ம எடுத்த படத்தால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது எனக்கு அப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இப்போது நான் எப்படி எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு படம் எடுத்துட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இண்டிபெண்ட்டாக எடுக்கிற படங்கள் தான் மக்களோட பிரச்சனை பேசும். இண்டிபெண்ட்டாக பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து கமர்ஷியலாக இருக்கும், அது ஒரு டெம்ப்ளேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் மக்களோட பிரச்சனைகளை, மக்களோட வாழ்வியலை, மக்களோட சந்தோஷத்தை, மக்களோட துக்கங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற படமாக இருக்கும். அதனால சின்ன படங்களாக இருந்தால் ஒரு நல்ல படமாக எடுக்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும் அப்படின்ட்டு இண்டிபெண்டன்ட் மூவி உலகம் முழுக்க பெரிய அளவில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இண்டிபெண்டன்ட் மூவியை நான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட ஒரு நல்ல கதை இருக்கா, அழகாக ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, நீங்கள் போயிட்டு அழகாக படத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போல்லாம் எனக்கு என்ன ஒரு கில்ட்டி இருக்கும்னா, சரி எடுத்துகிட்டு வந்துடுறோம், முடிச்சிடுறோம், எங்கே கொண்டு போய் நாங்கள் மக்களுக்கு சேர்த்துறது அப்படின்னு கேள்வி கேட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அந்த கில்ட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் கம்பீரமாக சொல்லுவேன், நல்ல படம் எடுத்துகிட்டு வாங்க, ப்ரொடியூசர் பசார் இருக்காங்க, ஆகா ஃபைண்ட் இருக்குது, உங்களை காப்பாற்றுவாங்க, என்ன எப்படி காப்பாற்றினாங்களோ அதே மாதிரி உங்களையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அந்த கில்ட்டினஸ் இல்லாமல் நான் வந்து அவங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். உண்மையிலே எந்த இன்டர்வியூவில் போனாலும் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எடுக்கிறீங்க, ஒருத்தரே படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் நம்ம காட்டும்பொழுது தான் எனக்கு திடீர்னு ஒரு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகும். சரி எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அப்படின்ட்டு உண்மையிலேயே பயாஸ்கோப்புங்கிற ஒரு படம் உருவாகி அதை ஒரு நிறுவனம் வந்து பார்த்து நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், ஓ இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ண, படம் வந்துருச்சுங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே நமக்கு காசு வருதுன்னு ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இயக்குனராக ஒரு வாசலில் நின்றுட்டு இருக்கோம், அப்போ வந்து ஏங்க இந்த படம் சூப்பராக இருக்குது, நாங்கள் இந்த படத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிற இயக்குநர்களுக்கு படைப்பாளிகளுக்கு நாங்கள் வாசல் திறந்து விடுறோம், அந்த நல்ல படங்களை தொடர்ந்து நாங்கள் ஒரு வெளியிடறதுக்கு ஒரு ஃபைண்டுன்னு ஒரு சப் கேட்டகரியை கிரியேட் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டேரக்டர் எப்படி நின்றுட்டு இருப்பான்னா, இந்த படத்தில் அந்த கல்யாண மண்டபத்தில் நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அப்படி தான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க சொல்லும்போது. அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு. உண்மையிலே என்னை பார்த்துட்டு இருக்கிற என்ன மாதிரி படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். நான் முதல்ல ஏன் ஆகாவுக்கு நான் தேங்க் பண்ணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த மேடை அவர்களால் உருவாகினால அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இப்போது வெறும் சும்மா ஒரு கப்பல், ஒரு மலைத்துளி அப்படின்னு வெறும் வார்த்தையாக நம்ம பேசணும்னா ஓகே அது ஒரு சாதாரண வெறும் வார்த்தை தான். ஆனால் கடலில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு யாராவது வந்து கை கொடுக்க மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு கடைசி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னால், ஒரு கப்பல் வருதுன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும், அது ஒரு சாதாரண வார்த்தை தான். அந்த மாதிரி தான் எனக்கு ப்ரொடியூசர் பசார் வந்தாங்க. நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு எப்படி நீங்கள்லாம் பார்த்தீங்களோ அந்த படத்தில் அதே ஸ்ட்ரகிள் தான் இந்த படத்துக்கு எனக்கு தொடர்ந்து இருந்துச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து கேவல் சங்கர் சார் மாதிரி ஒரு நல்ல படங்களை ஆதரித்து போராடிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு போராடிட்டு இருக்கிற அவங்களுக்கு தெரியும் எல்லா நல்ல படங்களுக்கும் ஏற்படுற ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்போ யார் இந்த மாதிரி நல்ல படங்களை எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு மீடியாவுக்கும் யார் வந்து ஒரு பிரிட்ஜை ஏற்படுத்துறது அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சுங்க. அதை வந்து ப்ரொடியூசர் பசார் ரொம்ப அழகாக செஞ்சு இந்த மேடையை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். நான் ரிவேஸில் போகிறேன், ஏன்னா எங்கேருந்து தொடங்குச்சோ அப்படி ஆர்டராக வரதோட நான் ரிவேஸில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போது அடுத்தது எனக்கு உண்மையிலேயே அதியமான் சார் மாதிரி நான் கஷ்டப்பட்டு வெங்காயம் படம் முடிச்சுட்டு நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நீங்கள் வெங்காயம்னு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, அடுத்ததும் நீங்கள் நல்ல படம் தான் பண்ணுவீங்கன்னு அதியமான் சார், அர்த்தநாரீஸ்வரன், ஓம்ராம் யோகா குருஜி, செந்தில் சார், பிரேமா மேடம், நிறைய பேர் நம்ம பேர் மறந்துடுவேன், நம்ம அந்த மாதிரி நிறைய ஒரு எனக்கு நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணுவீங்க நல்ல படம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதை எல்லாத்தையும் தாண்டி மியூசிக் டைரக்டரை பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், அதை நீங்கள் இளையராஜா சார்கிட்ட வந்து என்ன மாதிரியான இசை எப்படி அவர்கிட்ட இசை வெளிப்படுது அப்படின்னா அவருடைய இசை ஞானம் இசையாக வெளிப்படுது. ரஹ்மான் சார்கிட்ட இசை ஞானமும் ப்ளஸ் டெக்னாலஜியும் சேர்ந்து ஒரு இசையாக வெளிப்படுது. ஆனால் தாஜ்நூர் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவருடைய நேர்மையும் அறமும் தான் இசையாக வெளிப்படுது அப்படின்னு நான் நம்புவேன் எப்பவுமே.
அவர் மாதிரி ஒரு நேர்மையான உண்மையான ஆளு நான் ரொம்ப நாளாக இந்த சினிமாவில் எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நான் கடந்து வந்திருக்கேன். என்னைக்கு சந்திச்சும் போது அவர் மேலே ஏற்பட்ட ஒரு அபிப்பிராயம் எப்படி இருந்துச்சோ அப்பவும் அதே இத்தனை வருஷம் கழிச்சு அப்படியே இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ ஒரு சிறந்த மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர். ஏன்னா இந்த படங்கள் தான் தொடங்கி வச்சிருக்கு 2025. நீங்கள் வேணா நான் இந்த 2024 இறுதியில் நான் உங்கள்கிட்ட ஒரு உத்தரவாதம் கொடுக்குறேன். 2025 ஒரு முக்கியமான அவார்டு வழங்கக்கூடிய ஒரு விருது வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஏதாவது தேர்ந்தெடுக்கும் பொழுது முதல் ஒரு 3 இயக்குனர் இசையமைப்பாளர்கள் பட்டியலில் கண்டிப்பாக தாஜ்மஹல் சார் இருப்பார். நான் அவர் அடுத்தடுத்து வச்சிருக்கிற படங்களை நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்மளாம் வந்து உண்மையிலேயே சின்ன வயசில் இருக்கும் பொழுது பாக்யராஜ் சாரோட படங்களில் வந்து ஒரு 5-6 சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க. எப்போவுமே அவரோட படத்தில் அவர் கூட இருப்பாங்க, சின்ன சின்ன பசங்கள் இருப்பாங்க. நாங்கள்லாம் இப்போ உட்காந்துருக்கிறது அந்த சின்ன பசங்க மாதிரி தான். அவர் எங்களுக்கு ஒரு இமயமலை மாதிரி தான் எப்பவுமே. சும்மா அவர் இருக்காரு அப்படின்லாம் இல்லை, நம்ம சின்ன வயசில் அவர் எப்படி பார்த்தோம். இன்னைக்கு ராஜ்குமார்னு ஒருத்தன் படம் பண்ணியிருக்கான், அதை ப்ரொடியூசர் பஜார்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆஹா ஃபைண்டுன்னு ஒரு சூப்பரான ஒரு விஷயம், நல்ல படங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் பொழுது சரி நமக்கு என்ன இல்லை, நாம வந்து எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய இயக்குனர், நம்ம ஏன் அதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் வந்திருக்கவே தேவையில்லை. எங்கே ஒரு நல்ல படம், எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் யார் ஒரு படைப்பாளிக்கு எங்கெல்லாம் காப்பாற்றப்பட்டாலும் அந்த இடத்துல நம்ம போய் கரம் கொடுக்கணும், அந்த இடத்துல நம்ம நிற்கணும், அந்த இடத்துல அவனோட வளர்ச்சிக்கு நம்ம தட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது உண்மையிலேயே சார் தமிழ் சினிமாவில் நாங்கள் எங்களை மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற அத்தனை இயக்குனர் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் நான் என்னோட டீம் நான் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். உண்மையிலேயே நான் ரொம்ப வெங்காயம் படத்துக்கு அப்புறம் என்னுடைய ரொம்ப முக்கியமான காலகட்டம் எதுன்னா அடுத்தது நான் என்ன படம் பண்ணுறது என்ன பண்ண ஒரு பெரிய தேக்கம். எல்லாருமே ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா எனக்கு லைஃப் இருந்திருக்காது, இந்த டேரக்டர் இல்லைனா எனக்கு லைஃப் இருந்திருக்காது, குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இல்லைனா லைஃப் இருந்திருக்காது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லைனா நான் இல்லாமே போயிருப்பேன் அப்படின்னு எந்த டேரக்டருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், ரொம்ப முடங்கி போய் ஒரு இருட்டில் கிடந்தப்போ பிரபுன்னு ஒருத்தர் வந்தார், என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர். வந்து என்னங்க பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏங்க வெங்காயம்னு ஒரு படம் பண்ணிட்டு ஏங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு தட்டி எழுப்பி எந்திரிங்க, நம்ம படம் பண்ணுவோம், எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு 25 பேரை உருவாக்கி ஒரு ப்ரொடியூசர்களை உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் வெங்காயம் படம் சக்ஸஸ்ஃபுல்லெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்தார் என்கிட்ட. எப்போ நான் வந்து டவுன்ஃபாலுக்கு போகிறனோ அன்னைக்கு வந்து இத்தனை வருடமும் நீ ஜெயிக்காம உன்னை விட்டு போக மாட்டேன்டான்னு ஒருத்தர் கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்துற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், அவங்களோட தனிப்பட்ட விஷயம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் அவர் கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாரு. அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் காப்பாற்றப்பட்ட, ஒரு உதவி இயக்குனரால் காப்பாற்றப்பட்ட இயக்குனருங்கிறதே நான் பெருமையாக சொல்லிக்குவேன். அதில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. ரொம்ப நன்றி பிரபு. அதே மாதிரி கூட இருந்து ரிலீஸ்க்கு வேலை செஞ்சுட்டு இருக்க முரளி, குப்புசாமி மாதிரியான வாங்க பிரபு, வாங்க பிரபு. சார் நான் எதுவுமே அவர்கிட்ட என்கிட்ட இருந்து எதுவுமே எதிர்பார்த்தது இல்லை சார். உண்மையிலேயே உங்களுடைய உதவி இயக்குநர்கள்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஜாம்பவானாக இருக்காங்க. ஆனால் இவர் என்னை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு அவர் இரவு பகலாக வேலை பார்த்தாரு. இவர்கிட்ட நான் எப்படி இவரை பற்றி சொல்கிறேன்னு தெரியல. உண்மையிலே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவர் இன்னைக்கு வந்து என்னை வந்து ஜெயிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து நகருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்ச மாதிரி செஞ்சார் சார். அந்த வந்து நான் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ பேர் வந்தாங்க, என்னுடைய நான் அப்படி தேங்கி நிற்கிறத பார்த்துட்டு போயிட்டாங்க. அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல உற்றலிந்தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கெட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல ஒட்டி உறவருவார் உறவுன்ட்டு ஒரு முதுமொழி இருக்கும். ஒரு குளத்துல தண்ணி இருக்கும்போது நிறைய குருவிங்க வரும், பறவைங்க வரும், என்ன மீன் இருக்கும், நத்தை இருக்கும். அதை பொறுக்கி சாப்பிட்றதுக்கு வந்து அந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் அதுங்க வந்து கூடிய குளத்தை சுற்றி ஜகஜகதியாக இருக்கும். அந்த குளத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அங்கே ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த குளத்துல பூத்த தாமரை, ஆம்பல், அந்த நாணல் எல்லாம் அந்த குளத்தோடய சேர்ந்து வாடும்போது அந்த அந்த பூவை சேர்ந்து வாடி கிடக்கும்ல, அந்த மாதிரி என்னோட நான் வாடும்போது வாடி நின்னாரு, நான் மகிழும் போது மகிழ் நின்னாரு. அதனால அவருக்கு நான் எல்லாரோட ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை தாண்டி என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்துக்கு நான் பெரிய நன்றி ஏன் தனியாக நான் சொல்ல தேவைன்னா இந்த படமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கார்டு தான். என் பின்னாடி நின்ன எல்லாருக்கும் நான் வந்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இந்த படத்தை எடுத்து வெளியிடுறதுக்குள்ளே ஒரு தாத்தா இங்கே வர முடியாத அளவுக்கு ரொம்ப உடல்நலம் இல்லாமல் போயிட்டாரு, ஒரு தாத்தா இல்லாமலே போயிட்டாரு. அவங்களாம் இதை பார்த்துருந்தா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என்னுடைய மனைவி, அவங்க அப்பா அம்மா எந்த இடத்துல 10 ரூபா இருந்தால் அதுக்கான செலவு எடுத்துக்குவாங்க, 50 ரூபா இருந்தால் அதுக்கான செலவுகளை வச்சுக்குவாங்க. எந்த இடத்துலையுமே ஏன் நீங்கள் வந்து இந்த வறுமையை வந்து என்னை ஃபீல் பண்ணாமையே என்னை காப்பாற்றினதுக்கு என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய குடும்பத்தார் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தொடர்ந்து நான் என்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் முக்கியமானவங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லிடுவேன், ரொம்ப முக்கியமானவங்கள மறந்துடுவேன். நான் யாரையாவது மறந்துருந்தேன்னா அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. அதை தாண்டி எனக்கு இப்போவுமே வெங்காயம் படத்துக்கு வரைக்கும் இன்றைக்குமே
ஒரு நிகில் சார்கிட்ட எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருமே என்னோட பர்சனலாக அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. எது நடந்தாலும் விஷ் பண்ணுவாங்க. உண்மையில் எனக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிகில் சாருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்குமே எல்லாருமே தெரிஞ்சவங்க, என் மேலே அன்பாக இருக்கக்கூடியவங்க. என்னோட அடுத்தது இவன் ஏதாவது வரமாட்டானா, ஏதாவது பண்ண மாட்டானா, ஒரு நல்ல படம் பண்ண மாட்டானா, அதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு நண்பர்கள் தான். நான் உங்களுக்கு அந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் நான் ஃபைனல் டச்சாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து நான் வச்சிருக்கேன்னா சார் ரவி சார் அவர்கள். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாட்டு கல்ச்சரை வந்து தெரியும், இந்த படத்தோட விஷயம் தெரியும், ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி திரு சார் வந்து நான் அவர் கூட ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகியிருக்கேன். இது எல்லாமே சரிங்க. ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டா ஒட்டுமொத்த பெரிய ஜேர்னியுமே அங்கே வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஓகே, இது வந்து நம்ம கை விட்டுடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் இருக்கிற உயரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான என்ன மாதிரி நல்ல புது டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுவாங்க சார். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம்னு கூட சொல்லக்கூடாது, இது ஒரு ஃப்ளைட்டுன்னு தான் சொல்லணும். எங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் நீங்கள் உயரத்துக்கு ஹைட்டுக்கு கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க. ஃபைனல் டச்சாக உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தான் நான் அவங்கள இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன். இந்த படம் நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அடுத்து என்னுடைய 2 படங்களும் வரப்போகுது. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நல்ல நல்ல படங்களோட தான் நான் உங்களை வந்து சந்திப்பேன். தப்பான படம் பண்ண மாட்டேன். சின்ன படமாக இருக்கலாம், எனக்கு இருந்த பொருளாதாரத்தை வச்சு நான் சின்ன படம் பண்ணியிருக்கலாமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் பத்திரிகையாளர்களோட நம்பிக்கை வீண் போகிற அளவுக்கு நான் தப்பான படம் பண்ண மாட்டேன் என்றைக்குமே. அது நான் இன்னும் கொஞ்சம் எனக்கான பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது இன்னும் இதில் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி நான் நிச்சயமாக பெரிய படமாக பண்ணுவேன். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். எனக்கு பின்னால் வரக்கூடிய இயக்குநர்களுக்கு ஒரு பாதை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆகாவோட ஃபைண்டுங்கிற ஒரு புதிய உதயத்தை இந்த பயாஸ்கோப் உருவாக்கி கொடுத்துருக்கு. அந்த பயாஸ்கோப்பை நான் உருவாக்கினேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இந்த புத்தாண்டில் திரைக்கு, தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி, ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இந்த ஆஹா இவங்க ஃபைண்டுன்னு சொல்லி இவங்க வந்து கிடைச்சதுங்கிறது இருக்க. இதுதான் தமிழ் திரை 2025க்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது வந்து சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே தமிழ் எங்கே கரெக்டாக பேசுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு இருந்தால் கவிதா வந்து ரொம்ப பிரமாதமாக பேசினாங்க. நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேறு சொன்னாங்க. நிறைய பூ பூத்தது அவங்க சொல்லும்போது. நான் அடிக்கடியோட மீட்டிங்கில் சொல்லுவேன், எல்லா பூவாசமும் வந்து காற்று எப்படி வீசுதோ அந்த டைரக்ஷனில் தான் போகும். அந்த பூவாசங்கிறது ஒரே ஒரு பூவாசம் மட்டும் காற்று வீசுகிற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். என்னென்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க வந்து சினிமாவில் எல்லாருமே கொஞ்சம் கமர்ஷியல் மைண்டு, போட்ட காசு எடுக்கணும், ஏன்னா அவங்க அதில் தானே இருந்தாக்கணும் மறுபடியும். அதனால் எல்லாத்துக்கும் அந்த பயங்கிறது இருக்கும், அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த டென்ஷன் எல்லாமே இருக்கும். பட் இவங்க வந்து இதை வந்து ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க வந்து ஆஹா ஃபைண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ராஜ்குமாருக்கு மட்டுமல்ல, சினிமாவை நோக்கி வரக்கூடிய எல்லா இளைஞர்களுக்குமே வந்து அது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதனால் தமிழ் திரையுலகம் சார்பாகவே நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தாஜ்னூர் அவருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். என்னென்னா இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் வர்ற வழியில் தான் படத்தினுடைய பேர் என்ன இருக்கிறது நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் இந்த படத்துக்காக அவர் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் ராஜ்குமார் சார் சொன்னாப்புல. அவர் சொல்லும்போது சொன்னார், இந்த படத்தில் எனக்கு எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்கள் அப்படி வரும். எப்படின்னு விஸ்வநாதன்னே ரீரிகார்டிங் வாட்ச் இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டார். தம்பி ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன பண்ணுறது இல்லையே, என்னென்ன அப்படின்னு. இல்லை, அந்த கேரக்டர் அழுதுட்டு இருக்கான், அவங்க அம்மா செத்து போச்சு,
ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக் வந்து எல்லோரும் மியூசிஷியன்லாம் கைதட்டி ரசிக்கிறான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நான் அந்த அழுகிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா, சிரிக்கிற கேரக்டருக்கு மியூசிக் போடுறதா, எப்படி போடுறதுனே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் முக்கியமான ஒரு இடத்துல வந்து அவன் நிறுத்திட்டு கேட்டார். அப்போ நான் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரியே போடுங்க, ரெண்டுக்கும் வயா மீடியா இருக்கிற மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பிரமாமா ரீரிகார்டிங் பண்ணியிருந்தார். சில நாங்களை காமெடினா காமெடிக்கு வந்து தனியாக வாசிச்சுட்டு போயிடலாம், பேத்தாஸு லவ்வோ அது இதுக்கு அந்தந்த மூடுக்கு பண்ணலாம். இப்போ என் படங்களில் அதெல்லாம் மாறி மாறி வந்துடும், திடீர்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு லேசாக ஒரு சென்டிமெண்ட் வந்துடும். அப்புறம் சென்டிமெண்ட் சீனாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து காமெடி அப்படிங்கிறது வரும். ஸோ ராஜ்குமார் வந்து இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டு சமாச்சாரமாக என்ன அப்படின்னா, அவருடைய ரியல் லைஃப்லேயே என்னென்ன பட்டாரோ அதை பூரா சீனாக பண்ணிக்கிட்டாரு. அதில் அந்த பாட்டி மாறவங்க எல்லாம் வந்து நடிக்க வச்சதுங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய விஷயம். அவங்கெல்லாம் வந்து ஏன்னா எனக்கெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது எங்கள் பாட்டி இதெல்லாம் செப்பத்திக்கினே கூட்ட அப்படிம்பாங்க. என்னென்ன சினிமான்னா அது பிடிக்காது, அதுன்னா அதெல்லாம் மனுஷன் செய்கிற வேலையாங்கிற மாதிரியே வந்து சினிமா மேலே இருக்கிற ஆர்வம் வந்து பார்க்குறதுக்கு ஓகே ஒழிய அதுக்கு ஒருத்தர் போகிறான்னு சொன்னோம்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அண்ணன் எல்லாருமே பெல்ட் எடுத்துக்குவாங்க. நான் இது எல்லாத்தையும் தாண்டிக்கிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எங்கள் பாட்டியிலேருந்து எல்லாருமே சமரசமாயிட்டாங்க. எங்கள் அண்ணன் என்ன எல்லாருமே சமரசமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் படம் எடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கமெண்ட் கொடுப்பாங்க. சின்ன வீடு பாட்டுக்கிட்டு எங்கள் பாட்டி என்னை திட்டிடுச்சு, ஏறா படம் அப்படின்னா. நல்லா தான் பாட்டி எடுத்துருக்கேன், நல்லது என்ன நல்லா தானே, உங்கள் அம்மா எல்லாம் குண்டு இல்லையா, பொண்டாட்டி கொஞ்சம் குண்டுங்கிறக்கா எங்கே வேணால் ஊருமாயி போயிடுறதா அப்படின்னா. படத்தில் நான் நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தாக்கம். நான் தான் கதை எழுதுனேன், நான் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு இதே கிடையாது. நீ நடிகனா வந்து கரெக்டாக இல்லை, வைஃப் இருக்கும்போது நீ எப்படி அது கொஞ்சம் குண்டுங்கிறதுக்காக எப்படி நீ இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால். அதோடு நிறுத்திருந்தா பரவாயில்ல, அடுத்த தடவை எடுக்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்கிட்ட கதையை சொல்லு அப்படின்னு எங்கள் பாட்டி. அந்த மாதிரி ராஜ்குமார் கதையை சொல்கிறதுக்காக நிறைய இடத்துக்கு போவார் இல்லையா. நான் வந்து முதல் கண்டிஷனே சினிமா எடுக்கும்போது டைரக்ஷன் பண்ணும்போது என் ப்ரொடியூசர்கிட்ட முதல் கண்டிஷனே, நான் யாருக்கிட்டையும் போய் கதை சொல்ல மாட்டேன், அதுக்கு சம்மதம்னா நான் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லை ஃபைனான்சியர் வர்றாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் வர்றாரு, இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு சொன்னோம்னா அவங்ககிட்டலாம் கதை சொன்னேன். என் மேலே நம்பிக்கை இருந்தால் என்னை டைரக்டராக போட்டு எடுங்க. ஆனால் யாருக்கிட்டையும் வந்து கதை சொல்ல மாட்டேன். படம் வந்து கடைசியில் பார்க்க சொல்லுவேன், படம் வந்து நம்பிக்கையாக அவங்களுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது அதை அது வந்து ராஜ்குமார்லாம் அப்படி சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, தேடிக்கிட்டு தான் போயிட்டு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு என்னென்னா, எங்கள் டைரக்டனுடைய படம் 3 படமும் கண்டினியூஸாக சக்ஸஸ் ஆனதுனால எனக்கெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது வந்துருச்சு. நம்பிக்கை வந்தாலும் கூட அதுக்கு வந்து ஆட்கள், இப்போ அவர் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ அதிகமாக என்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், அவர் சியாட்டில் என்னை மீட் பண்ணது, ஃபோட்டோ எல்லாம் காமிச்சு நான் தமிழ் சங்கத்துக்கு போனதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ஆட்களை எல்லாம் பிடிச்சி இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொடியூசர்களை எல்லாம் அவர் கரெக்ட் பண்ணிக்காரு அப்படிங்கிறது பெரிய சமாச்சாரம். அப்புறம் பஜார் நம்ம திருநாவுக்கரசு அவர்கள் இந்த படத்தை அவங்ககிட்ட எப்படியாவது காமிச்சு அவங்கள வர வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அது எவ்வளோ சிரமப்பட்டு அவங்கள வந்து இந்த படம் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது உண்மையிலேயே சினிமாவில் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி வந்து கமர்ஷியல் மைண்டாக தான் பார்ப்பாங்க. என்னென்னா போட்ட காசு வருதா, அதுக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. நல்ல படம் எடுத்தால் கூட சில நேரங்களில் வந்து கையை கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால இது ஜனங்கிட்ட போகுமா போகாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஜனங்கிட்ட போகிறது அப்படிங்கிறது போனால் தானே தெரியும் அது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது, போகாமையே எப்படி தெரியும். ஸோ அதனால் இது வந்து அவங்க வந்து அந்த பாட்டி இவங்கெல்லாம் வந்து நடித்தது, அந்த ரியலாக இருக்கக்கூடிய சில ப்ராப்ளங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு அந்த கதையோடு ஒட்டி வந்து இவங்க பார்த்து இல்லையே அது நல்லா தான் இருக்குது, அங்கங்கே சிரிப்பு இருக்குது, அங்கங்கே சென்டிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து இந்த ஆஹா டீம் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குது. அதுதான் கிரேட்டு. அதனால தான் வந்து இந்த ஆஹா ஃபைண்டுங்கிறதுல ஃபஸ்ட்டு படமாக வந்து ஒரு நல்ல படம் பயோஸ்கோப்புங்கிற ஒரு படத்தை வந்து ஃபஸ்ட்டு படமாக செய்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு படமாக செய்கிறது அளவுக்கு படமும் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா சிரமப்பட்டு
அந்த ரியல் லைஃப்பில் இருக்கிற கேரக்டர்ஸே எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு பண்ணனா ஏன் சோகதைகள் அந்த பாட்டில் பார்த்தா முன்னால் எல்லாம் அழுதுருக்கிற பாட்டியெல்லாம் இருக்காங்களே எல்லாமே ஒரிஜினலாக அந்த ஊருக்காரங்க. கூப்பிட்டு என்ன பண்ண பாக்கியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்குன்னு நீங்கள் முன்னால் அப்படின்னா எதுக்கு அழுகிறதுன்னு எப்படி அழுகிறதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க கண்ணில் போட்டோம்னா எரிச்சலாக அதுலேயே வந்து அழுதுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி கிளிஸ்டின் கொஞ்சம் குடியா எல்லாத்துக்குன்னா ஐயோ என்னத்தை போட்டது இவ்வளோ தூரம் எரியுதுன்னு பேசாமல் உட்காந்து அப்படியே பாருங்கள் நாங்கள் பாட்டு பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாப்பிள்ளைக்கு தோழனா வந்தவனை வந்து கூப்பிடுறது ஏப்பா ஒரு நல்ல பையனாக கூப்பிட்டு வரது இல்லையா மாப்பிள்ளை இப்படியா கூப்பிட்டு வருவாளன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து ரியல் கேரக்டர். இப்போ நான் கோபிகா தான் மறுபடியும் ஷூட்டிங் போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த குழந்தைகள்லாம் பார்த்ததில்லை. சினிமாவில் வந்து இப்போ அங்கே வில்லேஜ்களில் சில நேரங்களில் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ இந்த படம் வந்து பார்க்கும்போது அந்த பாட்டு போட்டோம்னா இதுதாண்டா அவங்க அப்பத்தவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாம் காமிக்கிறது இருக்கே, அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க வந்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் என் அசிஸ்டண்ட்டு பவானி அவங்க தாத்தா பாட்டி அந்த ஓப்பனிங் சீனுக்கு அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டு கொடுக்குறதுக்கு முன்னால் அந்த சோறு விட்டுறதுக்கு அந்த ஒரிஜினல் தாத்தா பாட்டி இது பண்ணால் முதல்ல பாட்டியெல்லாம் ஓகேன்றுச்சு. தாத்தா வந்து பரிசலில் இங்கே உள்ளே வந்து அவ்வளோ தூரமெல்லாம் நான் வரமாட்டேன் நான் போ அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்ட்டுச்சு. அப்புறம் பாட்டி கூப்பிட்டா அவர் இல்லாமல் நான் மட்டும் வந்து யாருக்கோ சோறு விட்டுறதுக்கு நான் எங்கே வர்றேன் அப்படின்னு அதெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர்த்தையுமே ஒரிஜினல் பேரையே வந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஷார்ட் எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ரியல் கேரக்டர்ஸு சினிமாவில் பார்க்கும்போது கல்லாப்பட்டி சிங்கான மாதிரிலாம் அவர் ஏன் அவ்வளோ தூரம் இருந்ததுன்னா எனக்கு தத்ரூபமாக அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சூர்யா சித்திரங்களில் அதே மாதிரி அந்த டெய்லர் கேரக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரிஜினலாகவே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சினிமாவில் வைக்கும்போது கண்டிப்பாக ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்பிக்கிறேன். ஆனால் என்னென்னா டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கிட்ட சில கதையை சொல்லும்போது இது என்ன சார் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிமா படமாக வந்து பார்த்தா தான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் போய் கதை சொல்ல போகும்போது மாட்டிட்டு முழிக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அவங்க வந்து டேஸ்ட் ஒன்றா இருக்கும், இவங்க கதை சொல்ல போகிறவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான் இது கண்டிப்பாக ஜனங்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பிக்கையாக இருப்பான். அது சிங்க் ஆகிறது சில நேரங்களில் ஈஸியாக இருக்கும், சில நேரங்களில் கஷ்டமாகவும் போயிடும். அதனால் ராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிகமான மாதிரி ஆட்கள் திருநாவுக்கரசு மாதிரி இவங்கெல்லாம் வந்து இருந்ததுனால இந்த ஆஹா டீம் கிடைச்சதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது வந்து இவங்களுக்கு மட்டும் கிடைச்சதா இல்லை, நான் சொன்ன மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே வந்து சின்ன படம் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் படத்தை பற்றி நான் பெருசாக ஒன்றும் சொல்லணுங்கிறது இல்லை, ஏன்னா படமே வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குது, எல்லோரும் அங்கங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, பாட்டி கீட்டி எல்லாமே அவங்கவுங்க நடிக்கும்போது ஜனங்க ப்ரெஸ் ரியாக்ஷனே அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடம் மட்டும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டேன், என்னென்னா இந்த ஜோசியத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது எல்லாருமே அப்படி தப்பான ஆட்கள் இல்லை. அதை வந்து நீங்கள் அந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்லி எங்கா ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் சாமி மாற கடைசி வரைக்கும் சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான், ஜோசியங்கிறது சர்ச்சைக்குரிய பிரச்சனை தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஜோசியத்தில் வந்து அந்த கணக்கு மேத்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மேத்ஸ்ன்னு சொன்னது இவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன். முரளி வீட்டில் வந்து என்னோடய அசிஸ்டண்ட் தான் தமிழ் சிற்பி, அவர் வந்து கட்டமெல்லாம் பார்த்து அதெல்லாம் சொல்லுவார். முரளி வீட்டுக்கு போனப்போ முரளிக்கு அவங்க பையனுக்கு யாருக்கோ பாருங்க அப்படின்னு சொல்லி ஜாதகமெல்லாம் எடுத்து நிட்டுனப்போ இவர் அப்படியே பார்த்துக்காரு. அவங்க பொண்ணு அவங்க என்னென்னா அந்த பொண்ணுக்கு சுத்தமாக படிப்பே வராது, இது தேராது, எப்படி கல்யாணம் முடிச்சுட்டா விட்டுற போகிறோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க நினச்சிருந்தாங்க. இவர் போய் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கும்போது இது பொண்ணு ஜாதகமாக ஆமாம் இந்த பொண்ணு டாக்டர் ஆகுங்க அப்படின்னு. இது 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் தேர்றதே ரொம்ப கஷ்டம், விளையாடுறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வீட்டில் நம்பலையா. அவர் வந்து டாக்டர் ஆகுன்னு சொன்னார். உண்மையிலே அந்த பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா எப்படி சிற்பி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, சார் இது ஒரு கணக்கு தான் சார், அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஒரு 2000-3000 ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன். ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி கெட்டிக்காரத்தனமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும், ஏன்னா அதில் வேறு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ ஆனாலும் படத்தில் வந்து அந்த மெசேஜுங்கிறது வந்து கடைசியில் அந்த குழந்தைகள்லாம் பேசுகிற மெசேஜ் இருக்க அது வந்து ரொம்ப கன்வின்சிங்கான மெசேஜாக இருந்தது. தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே இதனால் எத்தனை பேருக்கு ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த இடமும் அவங்க சொல்லும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும்
அந்த பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு வந்து அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் சொல்லும்போது உங்கள் ரியாக்ஷன் அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப டச்சிங்கான விஷயங்கள். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட கண்டிப்பாக அதை, ஏன்னா அவங்க வர வைக்கிறது தான் கஷ்டம், வந்துட்டாங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்ப்பாங்க. அதுக்கு உத்தரவாதமாக நிறையா சீன்ஸ், அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. ஸோ ஆஹாவுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்க ஃபைண்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்தேன். அவங்களும் இந்த புது வருஷத்தில் 2025 அவங்களுடைய லேண்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களால நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் ராஜ்குமார் மாதிரி எல்லோரும் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இது பண்ணுவாங்க. பத்திரிகையாளர் அவங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஷோவுக்கு வந்து போடுறதுங்கிறதெல்லாம் இப்போ ரேர் ஆகி போச்சு. எங்கேயா தேட்டரில் பார்த்துக்கோங்கிறேன்னு சொல்கிறாங்க ஒழிய முதல் நாளே படம் போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ரேர் ஆகி போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு படங்கள் எடுக்கிறவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது, ஏதாவது தப்பாகி போகுமா அதாகி போகுமான்ட்டு. ப்ரெஸ்ஸு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல படங்கள் இருந்ததுன்னா, சின்ன படமாக இருந்தால் கூட அவங்க தான் வளர்த்தி விட்றது, அவங்க வந்து எழுதுறது தான் வருது. இப்போ கேபிள் சங்கர்கிட்ட வந்து நீ கேட்டாங்க, என்னங்க இது ரிலீஸ் 3ஆம் தேதிங்கிறீங்க, என்னங்க இதுன்னு. இல்லை அது கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டு தான் சார் இருக்கேன், நான் ஃபீட் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நிறைய பேர் அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா. ஏன்னா சில படங்களுக்கு அது ரொம்ப தேவை, கொஞ்சம் ஆடியன்ஸை ரெடி பண்ணி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு அதுக்குண்டான வேலைகள் இன்னும் 2-3 நாள் இருக்குது. அதனால் கரெக்டாக இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிண்ணி பண்ணணும். என்ன நிக்கில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்க, நீ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்ப. நிக்கில் மாதிரி சுறுசுறுப்பான ஆட்கள்லாம் பக்கபலமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே வர்ற வரைக்கும் நிக்கில் வர்றது, எனக்கு நிக்கில் தான் பிஆர் வந்து தெரியாது எனக்கு. அவர் தாஜ்னூர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் வந்துட்டேன். துணி மாற்றாமல் அதே துணி நிற்கிறாரு, எனக்கு அதான் டவுட்டு. வந்து இன்னும் 2 ட்ரெஸ்ஸாவது மாற்றிருக்கணும், மாற்றாமல் நிற்கிறாருங்கிறது. ஸோ பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல ஆதரவை வந்து இவங்களுக்கு படத்துக்கும் கொடுக்கணும், இந்த பயோஸ்கோப் படத்துக்கும் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து தமிழுக்காக வந்து இவ்வளோ தூரம் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியோட ஆஹா ஃபைன்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.